கௌதம் கிட்ட சித்ராதேவி சொல்றாங்க, அனாமிகா விவாகரத்தை கேன்சல் பண்றதுக்காண்டி ஹைகோர்ட்ல அனாமிகா அப்ளை பண்ணிட்டா. இந்த கேஸ்ல ஆஜராக சொல்லி விஜய்க்கு நோட்டீஸ் வரும். இந்த நோட்டீஸ் மாத்திரம் விஜய் கண்ணுல படவே கூடாது கௌதம் சொல்லிட்டு சித்ராதேவியும் கௌதமும் வெளியே நடந்து போறாங்க. அப்ப போஸ்ட்மேன் வர்றாங்க. விஜய்க்கு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்ட சித்ராதேவி கௌதம விஜய்னு அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு கையெழுத்த போட்டு வாங்குன்னு சொல்றாங்க கௌதமும் கையெழுத்து போட்டு அந்த நோட்டீஸ வாங்குறாரு. சித்ராதேவி சொல்றாங்க, கௌதம் சூப்பர்ரா, சூர்யாவோட கையெழுத்தே போட்டுட்ட, சூர்யாவுக்கும் விஜய்க்கும் தெரியாம பாத்துக்கடா கௌதம் இந்த லெட்டரை அப்படின்னு கௌதம் கிட்ட சொல்றாங்க. லெட்டரை கொடுத்து அனுப்புறாங்க கௌதம் கிட்ட. கௌதமும் எடுத்துட்டு போறப்ப தவற விட்டுறாரு அந்த லெட்டரை. அந்த டயத்துல சூர்யா நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த லெட்டரை பாக்குறாரு. சூர்யா கேக்குறாரு, என்ன லெட்டர் கௌதம் இது? சித்ராதேவி சொல்றாங்க, கல்யாண வேலையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கா சூர்யா? நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சூர்யா சொல்றாரு. சூர்யா கல்யாணத்துக்கு உதவியா இருந்து பாத்துக்கன்னு சித்ராதேவி சூர்யா கிட்ட சொல்றாங்க. சூர்யாவும் சரின்னு சொல்லிடுறாரு. சித்ராதேவி சொல்றாங்க, சூர்யா அனாமிகா டைவர்ஸ கேன்சல் பண்ண சொல்லி ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ண போறா. அனாமிகா கேக்குறாங்க வக்கீல் கிட்ட, என்னாச்சு சார்? வக்கீல் சொல்றாரு அனாமிகா கிட்ட, விஜய் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. கோர்ட்ட அவமதிக்கிறது தவறான விஷயம். அவங்களுக்கு இது டிராபேக். நம்ம கை இப்ப ஓங்கி நிக்கும். அனாமிகா வக்கீல் இப்படி சொல்றத பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.